வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான கீரை பற்றி பார்க்க போகிறோம். இது இந்த வல்லாரக்கீரைங்க துவையல் பாருங்கள் அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ வந்து இந்த வல்லாரக்கீரை பாருங்கள் 2 வெரைட்டி இருக்குது. ஒரு வெரைட்டி வந்து ரொம்ப திக்காக இந்த இலை வந்து பாருங்கள் இந்த மாதிரி பிரைன் ஷேப்பில் இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கும். அதேமாதிரி இன்னொரு கீரை வந்து ஷைனிங்காக இருக்கும், க்ரீன் கலரில் இருக்கும், இதாக இருக்கும். இந்த கீரை வந்து நல்லா கொஞ்சம் மொடன்னு திக்காக இருக்கும். தண்டு வந்து இது வந்து நல்ல நீளமாக வந்திருக்கும் இந்த கீரை. இந்த 2 வெரைட்டி கீரையில் இந்த கீரையில் தான் நம்ம வந்து துவையல் செய்யலாம், சட்னி செய்யலாம். தோசை இட்லிக்கு துவையல் வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்ணும். இன்னொரு கீரை பருப்பு சேர்த்து கூட்டு பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த கீரையில் நிறைய உடம்புக்கு தேவையான நல்ல சத்துக்கள் இருக்குது. இந்த கீரை சாப்பிட்றதுனால நமக்கு நினைவாற்றல் வந்து நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மூளையோட செல்களை வந்து ஆரோக்கியமாக வச்சுருக்குமாமா. அதனால தான் அந்த நினைவாற்றல் நமக்கு இருக்கிறது இந்த கீரை சாப்பிட்றதுனால. அதே மாதிரி பிளட் சர்க்குலேஷன் வந்து உனக்கு பாடியில் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த கீரையை நம்ம வாங்கிட்டு இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு 4 மிளகு போட்டு நம்ம நல்லா கோல்டன் கலர் வரணும். அப்போ கலர் வந்தால் தான் துவையல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட நம்ம காரத்துக்கு தேவையான மிளகாய் போட்டு நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துடலாம். வந்ததுக்கப்புறம் இதை தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு இதுக்கு நம்ம வந்து ஒரு 6-7 சின்ன வெங்காயம், ஒரு 3 பல் பூண்டு போட்டுட்டு இதையும் நம்ம ஒரு பாதி நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். இதை எடுத்துகிட்டு நம்ம இப்போ வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையை எடுத்துகிட்டு இதில் போட்டுக்கலாம். ஆயிலில் போட்டு இந்த கீரை வந்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். இதையுமே வதக்கி எடுத்துகிட்டு நம்ம அதுக்கு முன்னாடி தேங்காய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு துருவி எடுத்து வச்சுருக்கோம். இந்த தேங்காயும் நம்ம இந்த துருவலையும் சேர்த்து இது கூட சும்மா ஒரு மிக்ஸ் பண்ணால் போதும். இதையும் இதில் போட்டுட்டு நம்ம வறுத்து வச்ச பொருட்களையும் ஒன்றா போட்டுட்டு நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டால் போதும். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நம்ம ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து இதை அரைச்சிக்க போகிறோம். அரைக்கும் போது ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது சட்னி ரெடி ஆயிடுச்சு, நம்ம துவையல் ரெடி ஆயிடுச்சு. துவையல் எடுத்துக்க போகிறோம். சூப்பராக இருக்குங்க இந்த ரைஸில் போட்டு சாப்பிட்றதுக்கு. சட்னி வந்து தோசை இட்லிக்கு சாப்பிட்லாம். அதுக்கு வந்து தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து தக்காளி சேர்க்க தேவையில்லைங்க. இந்த மாதிரி இருக்கணும். இந்த அளவு இருக்கும்போது ரைஸில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் இந்த கீரை வந்து நீங்கள் கிடைச்சா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்